வணக்கம், வெல்கம் டு நிக்சன் மீடியா. நான் இன்றைக்கி இங்கே திக்குறிச்சியிலேருந்து சிதறால் வழி அப்படியே மார்த்தாண்டம் போகும்போது ஒரு வயல்கரையில் ஒரு சின்ன ஹோட்டல், ஒரு சின்ன தட்டுக்கடையை பார்த்தேன். அந்த தட்டுக்கடையை பார்த்துட்டு நான் சாப்பிட்லான்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். அந்த தட்டுக்கடை எப்படி இருக்கும், அங்கே என்னெல்லாம் சமைச்சு வச்சுருக்காங்கன்னு சொல்லி நாம் இப்போ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொன்ன அந்த இருட்டு கடை இதுதான் அந்த ஹோட்டல். நான் இப்போ பார்க்க போகிறேன், பார்ப்போம். இங்கே என்னெல்லாம் ஐட்டம்ஸ் இருக்குது? தோசை இருக்கா? தோசை வேற, இடியப்பம் கிழங்கு வேற, நாட்டுக்கோழி பன்னிக்கறி, அவ்வளோதான். சூப் இருக்குது, ஆட்டு சூப்பு தேயிலை கட்டன். ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. நாட்டுக்கோழி பன்னிக்கறி, அப்புறம் தோசை, இடியப்பம், அப்புறம் கிழங்கு, சூப் இருக்குது, ஆட்டு சூப் இருக்குது, இது எல்லாமே இருக்குது. நான் இப்போ சாப்பிட போகிறேன். இங்கே சமைக்கக்கூடிய அந்த உணவுப் பொருட்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாலே எல்லாமே பாரம்பரிய முறைப்படி சமைக்கிறது தான். அந்த கறி, அந்த நான் சொன்ன நாட்டுக்கோழியாக இருக்கலாம், அந்த பன்னிக்கறியாக இருக்கலாம், இல்லை கிழங்கு, எல்லாமே இயற்கையான முறையில் சமைக்கிறாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, எல்லாமே சாதாரண நம்ம வீட்டில் உள்ள மாதிரி விறகு அடுப்பு தான். எந்த கெமிக்கலான மசாலாக்கள் அவங்க யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அப்படி அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன். சாதாரண விறகு அடுப்பில் வச்சு கல் பார்த்தீங்கல்ல, எல்லாமே இயற்கையான முறையில் தான் அவங்க இப்போ தோசை சுடுறாங்க. இது இப்படி தான் தோசை சுடுறாங்க, விறகடுப்பு. இது பார்த்தீங்க சொன்னால் மரவள்ளி கிழங்கு, நம்ம சாதா கிழங்கு தான். நல்லா அழகாக வேக வச்சு அதில் எப்படி கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள், சூப்பர். இதை இப்போ நிறைய பேர் சாப்பிட்றது, இட் இஸ் வெரி குட், நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. நிறைய பேர் இதை மறந்துட்டாங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழி நல்லா, அதாவது எப்படி அந்த கோழியை பின்னி அந்த எதுவுமே ஸ்கின்னோட அப்படி நம்ம வீட்டில் சமைப்போம்ல, அதை மாதிரி வச்சுருக்காங்க. நல்லா நல்லா சூப்பர். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் பன்னிக்கறி, போர்க். உலகத்திலே அதிகமாக மக்கள் சாப்பிடக்கூடியதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பன்னிக்கறி தான். பட் சில பேர் அதை விரும்புவாங்க, சில பேர் விரும்ப மாட்டாங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டன் சூப் இங்கே இருக்குது. ஸோ சூப்பு உங்களுக்கு தெரியும், அதுவும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ சூப் இங்கே இருக்குது. ஸோ இது தோசை. ஓகே, தோசை வந்தாச்சு. ஸோ தோசை அண்ட் நாட்டுக்கோழி, நல்ல காம்பினேஷன். இது ஆம்லேட்டு, இது செட்டு, அதுவும் இங்கே இருக்குது. நாட்டுக்கோழி ஆம்லேட்டு, நாட்டுக்கோழி செட்டு. ஓகே, எப்போவுமே அதுதான் சாப்பிடணும், நாட்டுக்கோழி ஆம்லேட். நண்பர்களே, இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் தோசை, நம்ம மரவள்ளி கிழங்கு, நாட்டுக்கோழி, அப்புறம் பன்னிக்கறி, நாட்டுக்கோழி செட்டு, நாட்டுக்கோழி ஆம்லேட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்டுக்கால் சூப், இது எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இங்கே ஒரு நாளைக்கு வந்துடுங்க, நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக வாழுங்க. உண்மையிலே இந்த சமையல் ரொம்ப அழகாக, நம்ம வீட்டில் நம்ம அம்மா கையால் எப்படி சாப்பிட்டா எவ்வளோ அழகாக இருக்குமோ, எவ்வளோ நல்லா இருக்குமோ, அதே ஒரு பாரம்பரிய சுவையோடு இருந்தது. ரியலி இட்ஸ் கிரேட். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாரம்பரிய ஹோட்டலில் நடத்துகிறது வேறு யாருமே இல்லை. இவர் இதை நடத்துகிறது ஒரு கல்லூரி பேராசிரியர். இப்போ அவர் முன்னாடி தான் நிற்கிறேன். சார், எந்த நோக்கத்தோடு இந்த ஹோட்டலை ஆரம்பிச்சிருக்கீங்க நீங்கள்? நான் இது ஆரம்பிக்க வேண்டிய நோக்கம் பணத்துக்கு அந்த மோட்டிவ் கிடையாது. இங்கே சாப்பிட்றவங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும். ஆரோக்கியத்தோட நிம்மதியோடைய இந்த குவான்டிட்டியும் நிறைய கொடுப்போம். இந்த பண்டைய கால பாரம்பரியப்படி எப்படி சமைப்பாங்களோ அப்படி வித்தியாசமாக சமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மி, உரல் இதை பயன்படுத்தி தான் ஆமாம், எல்லாம் மசாலா எல்லாம் பாக்கெட்டு அதெல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. எல்லாமே அம்மி, உரலை யூஸ் பண்ணி நாட்டுக்கோழி, பன்றி இறைச்சி, அப்புறம் மட்டன்,
ஆட்டுக்கால் சூப்பு. எதுக்குன்னா இங்கே நிறைய இளைஞர்கள் உண்டு. ஓகே. அனைவரும் நல்ல உடம்பு நல்லா இருக்கணும். சின்ன வயசுலேருந்து யாரை பார்த்தாலும் நல்லா அவங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி மனசுக்குள்ள ஒரு ஆசை. அதனால் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உணவு கொடுக்கணும். ஆனால் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன், ஹோட்டல்ல எல்லாம் கெமிக்கல் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, டேஸ்ட்டுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் ஆமாம், அதனால் இதில் அப்படி ஒன்றுமே யூஸ் பண்ணாமல் பண்டை கால முறைப்படி எப்படி உணவு பழைய பாட்டிமார்கள் எப்படி உணவு கொடுக்குறாங்களோ அது போல். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஃபுல்லாக வந்து விறகு அடுப்புனால தான் எல்லாமே வந்து சமைக்கிறது. அப்புறம் வந்து வாழை இலை ஃப்ரெஷ்ஷாக அறுத்து இந்த தும்பலைன்னா இந்த வாழை இலைக்கு அந்த தும்பு அதை வச்சு தான் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது. எதுக்காகனா அதில் ஒரு விட்டமின் இருக்குது கண்டிப்பாக. அதுவும் மக்களை போய் சேர்ந்து உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியாக இருக்கணும். ஆமாம், அந்த ஒரே ஒரு மோட்டிவேஷன் தான். ஏன்னா இப்போ எல்லாருக்கும் ப்ரெஷரு சுகரு அப்படியெல்லாம் வந்துட்டு. ஆமாம், அப்படி ஒன்று யாரும் இருக்காமல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும். அந்த ஒரே மோட்டிவேஷன் தான். அதுபோல் இங்கே கொஞ்சம் படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கிற பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காக டெய்லி அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு பார்ட் டைம் ஜாப் போல் ஒரு 2 hour வந்து ஒர்க் பண்ணி அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சேலரி கொடுத்து அவங்களுக்கு காலேஜுக்கு வீட்டு பேரண்ட்ஸை எதிர்பார்க்காம அவங்களாட்ட ஃபீஸு கட்டி படித்து நல்ல லெவலுக்கு வரணும். அப்படி 1-2 பேர் இங்கே இருந்தவங்க ஆர்மியில எல்லாம் வேலை பார்க்குறாங்க. இதுதான் மோட்டிவேஷன். நல்ல எண்ணங்கள் சார். உங்களோட அந்த எண்ணங்களும் உங்களோட அந்த மோட்டிவேஷன் நிறைவேற என்னோட வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே.